ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாங்க. மார்ச் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் மீன ராசியில் வக்கர பயிற்சி தொடங்க போறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, எத்தனை கிரகங்கள் இருந்தாலுமே கூட கிரக மாற்றங்கள் இருந்தாலும் இந்த மே மாதம் வரைக்குமே மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கிரன் தாங்க. அதனாலேயே 12 ராசிகளுக்குமே பல்வேறு சிறப்பு பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவானும் மீன ராசிக்குள்ளே தாங்க பயிற்சியாக போகிறாரு. இது தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்துல இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்க போகிறாரு. ராகுவுமே இந்த மீன ராசி இடத்துல தாங்க சேர்ந்தே இருக்க போகிறாரு. அதுக்கு அடுத்த கிரக மாற்றமாக பார்த்தீங்கன்னா மார்ச் 28ஆம் தேதி மீன ராசியில் சந்திரனும் வரப்போறாருங்க. இதை தொடர்ந்து மார்ச் 29ஆம் தேதி சனி பகவானும் 2.5 வருஷத்துக்கு பின்னாடி கும்பராசியிலிருந்து இந்த மீன ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க. அப்போ இந்த சனி பயிற்சி மூலமா பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே பலவிதமான அதிர்ஷ்டத்தை தாங்க கொடுக்க போகுது. இந்த 12ஆம் இடமான மீன ராசியில சுக்கிரன், புதன், ராகு, சூரியன், சந்திரன் இவங்களோட சேர்ந்து சனியுமே பயணிக்க போறாருங்க. இந்த மாசத்துல தனாதிபதியான சுக்கிரனும், அதாவது 2 கேளுக்குடைய சுக்கிரன் 12ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறதுனாலையும் இது கூடவே புதனும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பல மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரிஷபராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுதுங்க. இது கூடவே ஆஃபீஸில் நிர்வாகம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக தான் இருக்க போகிறாங்க. நல்ல ஒரு பொறுப்புலாம் கொடுத்து உங்களை உட்காரப்பாங்க. என்னதான் வேலை ஜாஸ்தியாக இருந்தாலுமே கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால இந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நல்ல ஒரு பெயர் புகழ் இது எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இது கூடவே நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறீங்க, அதுக்கான எண்ணம் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே இப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா தொழிலில் சின்னதாக சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைந்த அளவில் இன்வெஸ்ட் பண்ணி தொழிலை தொடங்கணுங்க. அப்போ தான் அதில் லாபமோ நஷ்டமோ எதாக இருந்தாலும் உங்களால் சரிப்படுத்திக்க முடியும். ஏற்கனவே தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் பொறுமையாக தாங்க நீங்கள் இருந்தாகணும். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் கட்ட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உருவாகுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் காத்துட்ருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் ரொம்பவே சந்தோஷமான மாதங்க. உங்களுக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு எங்கேயாவது ஒன்றா போய் உங்களோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மெமரியிலையும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. அதுவும் ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஏதாவது சின்ன சின்னதாக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி இருந்தாலுமே கூட இந்த மாதம் பாதிக்கு மேலே அதுக்கு எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருங்க. இது கூடவே நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக தாங்க இருக்க போகுது. வருமானம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலுமே கூட செலவுகளும் உங்களுக்கு இருக்குங்க. அதனால் ரெண்டையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் போயாகணும். இந்த பண விஷயத்தில் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க இந்த டைம் ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க. இது கூடவே இந்த மாதம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உபாதைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இஎன்டி ப்ராப்ளம் தாங்க. அதனால் சுடுதண்ணி குடிங்க. நாம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்னதாக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேத்துகளையும் சின்ன அளவில் கருத்து வேறுபாடு வருங்க. அதனால் உங்களுக்குள்ள விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குழந்தைகளும் உங்கள் பேச்சு கேட்டு நடந்துக்காத சூழ்நிலை இருக்குங்க. இது கூடவே வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்டையும் சின்னதாக மனஸ்தாபம்லாம் ஏற்படும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரீதியாக நல்ல ஒரு ப்ராப்ளம்லாம் இந்த டைம் உங்களுக்கு காத்துட்ருக்குதுங்க. ஆனால் இந்த கிரக மாற்றங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சரியாகிக்கிட்டு ஸ்மூத்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்லாம் கிடைக்காதுங்க உங்களுக்கு. இது கூடவே உங்களுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருப்பீங்க. இதுவே இந்த ரிஷபராசிக்காரங்க காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த டைம் எங்கேயாவது ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்பவே சந்தோஷமான சூழ்நிலையை அனுபவிப்பீங்க. ஏன்னா இது லைஃப்பில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு சந்தோஷப்படுற அளவுக்கு நல்ல ஒரு நினைவுகள் எல்லாத்தையும் உருவாக்கிங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது மூலியமா அவங்க மனசில் நீங்காத இடத்துல நீங்கள் பிடிச்சிக்குவீங்க. இது கூடவே உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் சின்னதாக ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே கூட அது 3ஆவதாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட யார்கிட்டையுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கான
கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதுவே புதுசா காதலிக்க கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க லவ்ல வந்து நல்ல ஒரு சக்சஸ் எல்லாம் கிடைக்குங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். இருந்தாலுமே கூட வளர்ச்சிக்கான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்க போகுது. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க பணமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில கூட ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு பணம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதிலும் முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூலியமா தாங்க நல்ல ஒரு வளர்ச்சியில உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல ஒரு சப்போர்ட்டும் அவங்களால உங்களுக்கு கிடைக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்த ஆலோசனையில உங்களுக்கு வாங்கிக்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இருந்தாலுமே கூட உங்கள சுத்தி இருக்கிறவங்களோட ஆலோசனை மூலமா உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலையுமே கூட இருக்கு. அதனால எது சரி, தப்பு அப்படின்னு நீங்களே யோசிச்சு செஞ்சுக்கிறது நல்லதுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நிதி சார்ந்த முடிவுகள்ல எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா தாங்க நீங்க இருந்துக்கணும். இந்த டைம் வந்து உங்களுக்கு வருமானம் இருந்தாலுமே கூட எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இந்த டைம்ல. ஏன்னா ஏமாற்றத்துக்கான சூழ்நிலைலாம் அதிகமாவே இருக்குது. அதனால ஏதாவது இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு எல்லாத்தையும் இப்போ தள்ளி போட்டுக்கோங்க. இது கூடவே கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் கடன் கொடுக்கவும் வேணாம், நீங்க வாங்கவும் வேணாங்க. இந்த மாதத்துல வந்து நீங்க கடன் அடைக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. இந்த மார்ச் மாசத்துல ரிஷபராசிக்காரங்க வந்து உத்தியோகத்துல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து ஒரு ஏற்றம் வந்து இருக்கக்கூடிய மாதம் தாங்க இது உங்களுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா புதுசா நீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குதுங்க. நல்ல ஒரு சக்சஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் நோக்கி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்த்துக்கிட்டு தாங்க போக போகிறீங்க. அதுவும் நல்ல ஒரு முறையில். இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிர்வாகம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக தாங்க இருப்பாங்க. நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுத்து நல்ல ஒரு பதவியும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. மேலதிகாரிகளோட பாராட்டுலாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆஃபீஸில் வந்து நீங்கள் கரெக்டாக வேலை செய்கிறது மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வும் கொடுத்து இடமாற்றமும் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாமே உங்களுக்கு ஆஃபீஸ் வகையில் கிடைக்க போகுதுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கிடைக்குங்க. அங்கீகாரமும் தான் கிடைக்க போகுது. இதுவே கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இல்லைன்னா வேற ஏதாவது சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தாங்க இருந்தாகணும். ஏன்னா இந்த மாசத்தோட கிரகநிலை தாக்கம் மூலமா உங்களுக்கு சில தாமதங்களாக ஏற்படுங்க. இதுவே ஊடகம், சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கிறது மூலமா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரலாங்க. அதனால இது மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மேலதிகாரிங்க கிட்ட வந்து சில மோதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக பின்னடைவு வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. உற்பத்தி துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே மகத்தான நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதுவும் இந்த ஆராய்ச்சி துறையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆய்வறிக்கையை வந்து நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணுறது மூலமாக நல்ல ஒரு எதிர்காலமே உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதத்தில் தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குற எண்ணம் இருந்தது அப்படின்னா இந்த டைமில் வந்து அந்த முயற்சி எல்லாமே நீங்கள் கவனமாக தாங்க இருந்துக்கணும். ஏதாவது பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கரெக்டான பிளான் போட்டு நீங்கள் கரெக்டாக செய்கிறது மூலியமாக தாங்க அது வந்து நல்ல ஒரு பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறைந்த அளவில் தாங்க முதலீடு வந்து போட்டு தொடங்கணும். அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் உங்களால் சரி கட்டிக்க முடியும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தொழில் தொடங்கி வியாபாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா லாபம் வந்து இந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக தாங்க கிடைக்கும். அதனால் நீங்கள் மனசு வந்து தளர விட வேணாம். இது கூடவே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எதுவும் இந்த டைமில் எதுவும் ஸ்டார்ட் பண்ணவும் வேணாங்க. இதுவே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஏற்கனவே இருக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களோட ஆரோக்கிய விஷயத்தில் வந்து இந்த டைமில் சின்ன சின்னதாக பிரச்சனை வருங்க. சளி, லேசான காய்ச்சல், உடல் சோர்வு இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அறிகுறி இருந்தாலுமே கூட உடனே டாக்டர் போய் பார்த்துக்கோங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. இது கூடவே சூடான நீர் குடிக்கிறது மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கும். இந்த சளி மூலியமா ஏதாவது பிரச்சனைகள் அதிகமாகுங்க. அதனால் டேப்லெட்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் இந்த டைம் படிப்பில் நல்ல ஒரு கூடுதல் முயற்சியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணுங்க. ஏன்னா மந்த நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் பாடங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக படிக்கிறது மூலியமாக தான் நல்ல ஒரு மதிப்பெண்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது கூடவே நீங்கள் படிக்கிற பழக்கத்தை வந்து டெய்லியுமே வச்சுக்கணுங்க. அதுலேயும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஃபாரினுக்கு போய் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக காத்துட்டு இருக்குதுங்க. நீங்கள் அதுக்காக விசா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட இப்போ கிடைக்க போகுது. இது மாதிரியான சின்ன சின்ன தடை இருந்தாலுமே கூட கடைசியில் உங்களுக்கு வெற்றி தாங்க கிடைக்க போகுது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் வந்து அமைய போகுது. இது மாதிரியான தடைகள் எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்காக வாரம் வியாழக்கிழமை
அன்னைக்கு கோவிலுக்கு போய் பால், சர்க்கரை இதெல்லாம் தானமாக கொடுங்க, நல்லது நடக்கும். இது மாதிரி யாரெல்லாம் கோவிலுக்கு போய் ஏதாவது பொருட்களை தானமாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே கோவிலுக்கு போகிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.